தினமும் உன் கோவிலுக்கு நான் வந்தேனே முருகையா, என்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பாய் முருகையா. நன்மை தீமை என அனைத்தும் உலகில் இருந்தாலும் நன்மை மட்டும் என்னை என்றும் வந்து சேர வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் உன்னிடமே. கனவில் வந்து அருள் பாலித்தாய் என்ன செய்வதென்று. கனவில் வந்து அருளை தந்தாய் என்ன செய்வதென்று. நாம் செய்யும் வினைதானே நம் வாழ்வை தீர்மானிக்கும். நாம் செய்யும் வினைதானே நம் வாழ்வை தீர்மானிக்கும். கர்ம வினையில் இருந்து கடவுள் கூட தப்ப முடியாது. கர்ம வினையில் இருந்து கடவுள் கூட தப்ப முடியாது. அப்படி இருக்கையிலே மனிதன் எப்படி தப்பிப்பான்? அப்படி இருக்கையிலே மனிதன் எப்படி தப்பிப்பான்? அவன் எந்த கடவுளை வணங்கினாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவன் செய்த வினை அவனவனுக்கே. எனக்கு என புரிய வைத்தாய். அவன் செய்த வினை அவனவனுக்கே வரும் என புரிய வைத்தாய். முருகா எங்கள் தலைவனே, முருகா எங்கள் ஆசானே, வாழ்வின் ஆசானே, வாழ்வின் ஆசானே. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. என வாழ்க்கை பாடத்தை கற்பித்த தலைவனும் நீயே. என வாழ்க்கை பாடத்தை கற்பித்த தலைவனும் நீயே. உனை வணங்கி நின்றாலே வினைகள் எல்லாம் ஓடும். எங்கள் வாழ்வை வழிநடத்தும் உன்னத ஆற்றல் நீயே. நன்மை தீமை என எதுவும் எங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்திருந்தோம். நன்மை எது தீமை எது என எளிதாக புரிய வைத்தாய். நன்மை எது தீமை எது என எளிதாக புரிய வைத்தாய். செய்யும் செயல் அனைத்திற்கும் நீயே பொறுப்பு என்றாய். செய்யும் செயல் அனைத்திற்கும் நீயே பொறுப்பு என்றாய். முருகா முருகா எங்கள் முருகா, முருகா முருகா எங்கள் முருகா. எங்கள் வாழ்வில்